விடை பெற்றார் ராஜேஷ் அவர்கள். ராஜேஷ் ஒரு நல்ல நடிகர் என்பதை தாண்டி ஒரு நல்ல மனிதரை இழந்துவிட்டோம் என்று அக்கம் பக்கம் வீடுகளில் உள்ளவர்களும் ராஜேஷ் வீட்டில் நீண்ட நாட்களாக வேலை செய்து வரும் பெண்மணியும் கூறியதை நம்மால் கேட்க முடிந்தது. படத்தில் நடிகர்கள் 1-2 படத்தில் நடித்து விட்டாலே தன்னை ஒரு பெரிய கடவுளுக்கு சமமாக நினைக்கக்கூடிய உலகில் 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருந்தாலும் அந்த பகுதியில் சர்வசாதாரணமாக கடைகளுக்கும் பொருட்கள் வாங்கவும் சென்று வரக்கூடிய நபராகவே ராஜேஷ் அவர்கள் இருந்திருக்கிறார். யாருக்காவது பிரச்சனை என்று தெரிந்தால் உடனே ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல மனிதராக திகழ்ந்திருக்கிறார். அரசியல், ஆன்மீகம், ஜோதிடம் என அனைத்தையும் கற்ற வித்தகர் என்றே சொல்லலாம். தனது 40வது வயதில் தனக்குத்தானே கல்லறை கட்டி கொண்ட மனிதர் என்றால் அது ராஜேஷ் அவர்கள்தான். அவர் ஒரு பேட்டியிலே கூறும் பொழுது தனக்குத்தானே கல்லறை கட்டி கொண்டவன் ஆயுள் நீடிக்கும் என்றும் 100 வயது வரை வாழ்வான் என்றும் பேசியிருந்தார். ஆனால் யமனுக்கு ஏனோ பொறுக்கவில்லை. நீ அப்படியா கணக்கு போடுகிறாய், நான் உன்னை 75 அழைத்துக் கொள்கிறேன் பார் என்று அழைத்து கொண்டார். எந்த ஒரு கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமையாகாத மனிதர், யாரிடமும் அவப்பெயரை சம்பாதிக்காத மனிதர், அனைவரையும் அன்பாக அரவணைக்கும் மனிதனுக்கு இவ்வளவு சோதனைகளா? மனைவி இறந்துவிட்டார், மகள் வெளிநாட்டிலே, மகனுக்கு இன்னும் 1 வாரத்தில் நிச்சயதார்த்தம் என்ற நிலையில் அனாதையாக மகனை விட்டுவிட்டு தந்தை செல்லக்கூடிய அளவுக்கு யமன் இவ்வளவு மோசமானவரா? சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் தங்கள் பகுதியில் உள்ள ஒரு நிகழ்வாக பார்க்கவில்லை, தங்கள் வீட்டில் நடந்த ஒரு துக்க நிகழ்வாக நினைத்து அக்கம் பக்கம் வீடுகளில் உள்ளவர்கள் கண்ணீர் வடித்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. கிட்டத்தட்ட 3 தினங்களாக மகள் வருகைக்காக ராஜேஷ் அவர்களின் பூத உடல் வீட்டில் இருந்த போதும் கூட தங்கள் வீட்டில் ஒரு துக்கம் நடந்துவிட்டதை போல் எண்ணி அனைவரும் அக்கம் பக்கம் வீடுகளில் உள்ளவர்களும் வீட்டு வேலை செய்தவர்களும் அதே இடத்தில் ராஜேஷ் இருப்பிடத்திலே அவர் பூத உடலை வைத்திருக்கும் அந்த இடத்திலே அமர்ந்திருந்து 3 நாட்களாக அமர்ந்திருந்தார்கள் என்பது இன்றைய தினம் தெரிந்து கொண்டோம். ஒரு அம்மா பேசும்பொழுது சொன்னார்கள், நான் அவர் வீட்டிலே கடந்த 15-20 ஆண்டுகளாக வேலை செய்கிறேன். பல வீடுகளில் சம்பளம் கூட சரியாக கொடுக்க மாட்டார்கள். ஆனால் ஐயா அவர்கள் சம்பளத்துக்கும் மேலாக 1000-2000 என கொடுப்பது மட்டும் இல்லாமல் எனது பெண் பிள்ளையின் படிப்பையும், அதாவது இப்போதைக்கு கல்லூரியில் படிக்கிறாங்க, அந்த கல்லூரி படிப்பையும் அவரே ஏற்றுக்கொண்டு நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு அவர் பிள்ளையாக நினைத்து படிக்க வைக்கிறார் அப்படின்லாம் சொன்னாங்க. இன்னும் நிறைய பேர் பக்கத்தில் உள்ள கடைகளில், மார்க்கெட்டில், இந்த டீ கடை வச்சு நடத்துவாங்க அவங்க சைடில் எல்லாருமே சொல்கிறாங்க, யாருக்காவது ஒரு கஷ்டம்னு போய் நின்னா முதல்ல ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு ராஜேஷ் ஐயா அப்படின்னா, ஏதாவது ஒருத்தங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக போய் என்ன பிரச்சனை, பணப்பிரச்சனையா, மனப்பிரச்சனையா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டதை தீர்த்து வைக்கக்கூடிய இடத்திலும் ராஜேஷ் அவர்கள் முதல் ஆளாக இருந்தார்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் வெளியே தெரியாமல் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணது கிடையாது. அவருக்குள்ளே ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கு. பொண்ணு வெளிநாட்டில் இருக்கிறா, பையனுக்கு என்ன கல்யாணம் ஆகலை அப்படின்ற ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் வாக்கிங், எக்ஸசைஸ் என தன்னுடைய உடம்பை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுருந்தார். சாப்பாட்டில் கூட கண்ட கர்மத்தை திங்க மாட்டார். அப்படி இருந்த மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னு யாருக்குமே நினச்சி கூட பார்க்க முடியலை. ஆனால் ஒன்று, அவர் உடல்நிலை கொஞ்சம் ஒரு மாதிரி அசௌகரியமாக இருக்கிறது என்று சொன்ன உடனே மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருந்தால் இன்னும் 25 ஆண்டுகள் அவர்கள் ராஜேஷ் அவர்கள் கம்பீரமாக வாழக்கூடிய ஒரு தகுதியை பெற்றிருப்பார். ஆனால் யார் யார் பேச்சையோ கேட்டுக்கொண்டு
யாரையோ வரவழைத்து அவரிடம் சில ஆலோசனைகள் கேட்கிறேன் என்ற பெயரில் 2 மணி நேரம் தாமதமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதால் தான் ராஜேஷ் அவர்களின் உடல் பிரிந்தது என்றே சொல்கிறார்கள். இன்னொன்று, கடந்த சில வருடங்களுக்கு முன்பு சிறிய அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பதாகவும் அதிலிருந்து உடல்நிலை சரியில்லை என்றும் கூறப்படுகிறது. அவர் 2வது மாடியிலே தங்கியிருந்து உடல்நிலை நடக்க முடியாத நிலையில் இருந்தபோது 4 பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு வரும்பொழுது அந்த உடலில் இன்னும் சில உபாதைகள் ஏற்பட்டிருக்கிறது. இதுவும் அவர் இறப்புக்கு ஒரு காரணம் என்று சொல்லலாம். பட் இருந்தாலும் இன்று அவருடைய இறுதி ஊர்வலம் என்பது மிக அமைதியாக சிறப்பாக அனைத்து திரையுலக பிரபலங்களும் பங்கு கொள்ளும் அளவில் நடந்தது. எல்லா நடிகர்களுக்கும் இந்த அளவுக்கு வருவாங்களா அப்படின்னு தெரியாது. பட் இன்றைக்கும் நான் நிறைய எதிர்பார்த்தாங்க. அவங்க வராதுக்கு காரணம் இவங்க முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு இந்த பாடியை போஸ்ட் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஏன்னா 1ஆம் தேதி தான் அடக்கம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. திடீர்னு பொண்ணு வந்தவொடனே என்ன நினச்சாங்களோ தெரியல, டக்குன்னு முன்னறிவிப்பு இல்லாமல் இன்றைக்கே பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னனால பல பேருக்கு ஷாக் ஆகி போச்சு. ஷூட்டிங்கிலேருந்து பல பேர் வர முடியல. விஜய் அவர்கள் வருவதாக இருந்தது, ஆனால் இன்னைக்கு திடீர்னு வச்சனால அவரால் வர முடியல. ரஜினி சார் வந்தாங்க. இன்னும் நிறைய பிரபலங்கள் நாளையும் இன்று மாலையும் வருவதாக இருந்தபோது இவங்க இன்றைக்கி மதியமே கரெக்டாக ஒரு 1 மணி அளவில் இறுதி ஊர்வலம் புறப்பட்டுருச்சு. ரொம்ப பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. அந்த பையனும் அந்த பொண்ணையும் பாருங்கள். தாயை பிரிந்து சில வருடங்கள் ஆகிய நிலையில் இந்த தந்தையை பிரியும் நிலையில் இருக்கிறார்கள். பாவம், இந்த மாதிரி ஒரு நிலைகளெல்லாம் யாருக்கும் ஏற்படக்கூடாது. அவர் பையன் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அந்த படம் வெளியாகி அதை நிறைய பேர் பாராட்டுவாங்க. அதை கேட்க தந்தை இல்லையே என்று மகன் புலம்புகிறான். மகனை விடுங்க, வீட்டில் ஒரு வளர்ப்பு நாய் இருக்கிறது. ஐயா ராஜேஷ் அவர்கள் வெளியே செல்லும்போது அந்த நாயை அழைத்து செல்வார் போல. அந்த 5 அறிவு ஜீவன் சுற்றி வருதுங்க. வீட்டை சுற்றி வருது, கிச்சனுக்கு போகுது, பெட்ரூமுக்கு போகுது, ஹாலுக்கு போகுது, வெளியே வந்து பார்க்குது, எல்லாரையும் முறைச்சி பார்க்குது. என்ன நடக்குன்னு அதுக்கு தெரியல. அதோடைய பரிதாப நிலையை பார்க்கும்பொழுது நமக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் கூட பழகிற நண்பர்களே மறந்துட்டு போகிற உலகத்தில் இந்த நாய்க்குள்ள நன்றி அறிவு கூட இன்றைக்கி பல பேருக்கு இல்லை. இவர் கூட ஒன்றா பழகினவங்க, நட்பாக இருந்தவங்க, இவர்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க அப்படின்னு பல பேர் இறப்புக்கு வராத போதும் கூட வளர்த்த நாய் தன்னுடைய எஜமானை பிரிந்து அந்த பாசத்தில் தவிப்பதை பார்க்கும் பொழுது நமக்கே கண்ணில் கண்ணீர் வருது. இந்த 70 வயசு இருக்கும் நினைக்கிறேன் கேஆர்ஜி அம்மாவுக்கு. அவங்க வந்திருந்தாங்க. எந்த சாவுக்கும் அவங்க போக மாட்டாங்க. அவங்க வந்திருந்தாங்க. இவருடைய கன்னி பருவத்தில் படத்தில் கதாநாயகன் நடித்த வடிவுக்கரசு அழுதுகிட்டே வந்தாங்க. ரொம்ப நேரம் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் ஏதோ சாவுக்கு அடுத்தவங்க சாவுக்கு தானே வரோம் அப்படின்ற ஃபார்மாட்டில் போவாங்க. ஆனால் ராஜேஷ் அவர்கள் இறப்புக்கு வந்தவர்கள் அத்தனை பேரும் தன்னுடைய உறவின் முறைகளை, தன்னுடைய சொந்த வீட்டில் ஒரு இழப்பு நடந்ததாக எண்ணி கலங்குவதை, கதறி அழுவதை நம்மால் பார்க்க முடிந்தது. இதுதாங்க அவர் சம்பாதிச்சது. அதுக்காக அவர் சம்பாதிக்கலன்னு சொல்ல, நிறைய சொத்து பத்துக்கள் சம்பாதிச்சிருக்காரு, பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சுருக்காரு, எல்லாம் ஓகே. பட் மனிதர்களை நிறைய சம்பாதிச்சிருக்காரு. இது எல்லாராலையும் முடியாது. ஏன்னா அன்றைக்கி பணம் இல்லைனா ஒன்று, பணம் இருந்தால் ஒன்று. எப்படி இருந்தாலும் ஐயா அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய மக்கள் மீடியாவின் சார்பாக